ஒரு வழியா இப்பதான் எப்படியோ நல்ல விஷயமா இந்த வீட்டுக்குள்ள பொங்கலை கொண்டாடுறாங்க. ஆனா அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த சமயத்துல நம்ம சோழனும் நம்ம நிலாவும் சந்தோஷமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்குள்ள பொங்கலை கொண்டாடுறதுக்காக அந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பானையை வச்சு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை கண்ணு பொறுக்காம தான் பார்த்தினாக்கா கடவுள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த சமயத்தில் நம்ம நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன், நடேசன் சொல்லிட்டு எல்லாருமே பொங்கலை அவ்வளோ அருமையாக குடும்பத்தோடு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் நம்ம வானதி சும்மா இல்லாமல் நான் அவங்க வீட்டில் போயிட்டு தான் பொங்கலை பார்த்தீங்கன்னா கொண்டாட போகிறேன், எனக்கு அங்கே இருக்கிறது தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வானதியோட அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாரு. இவ சொல்கிறத கேட்க போகிறது கிடையாது, இவ அங்கேயே தான் சுற்றிட்டும் இருக்கா, நாம் பேசாமல் அந்த பையனுக்கே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அப்படி சொன்னதுமே நம்ம வானதிக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல தான் அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து வராங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த சமயத்தில் நம்ம சோழனும் நம்ம நிலாவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அரிசியெல்லாம் போட்டு பொங்கலை பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பார்த்தீங்கன்னா பொங்க வச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் கேட்ட இந்த வானதியோட அண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், இவ போயிட்டு அங்கே கல்யாணத்துக்கு கூத்தடிச்சிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தனி பகையை வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையுமே போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த பொங்கல் செலிப்ரேஷனை நம்ம கொண்டாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடுற பார்த்துறான்டா அப்படின்னு சொல்லி அங்குமே அந்த பானை எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. இதில் பார்த்தனாக்கா எல்லாருமே ஆர்வத்தோடு அங்கே இந்த பொங்கல் செலிப்ரேஷனை கொண்டாடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தவங்கள இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவுமே கோபத்தோடு இப்போ இந்த சோழனும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் அவனை அடிக்க போக போகிறாங்க. அது என்னோடய அண்ணன், யாரும் நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே என்ன ஆகிடுச்சு, அங்கே எல்லோரும் கோவப்பட்டு இப்போ அடிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களே அவங்க பாட்டுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் இந்த வானதியாக அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நிம்மதியாக இருக்கக்கூடாமல் சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி நடக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையிலையும் நம்ம வானதி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரியெல்லாம் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் பண்ணிக்க மாட்டேன், என்ன அர்ஜென்ட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த சமயத்துலேயுமே நம்ம வானதி இந்த நிலாவை வீட்டை விட்டு கிளம்பி சொல்லுவாங்க. சும்மா ஃபேக்காக தானே பொண்டாட்டி இருக்காங்க, அவங்கள போய் எங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி சொல்லு, அந்த ரூமை நாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பாண்டியன் இப்போ வானதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம வானதி அடித்து தருவாங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.